Hi viewers, TNPSC Group 2 எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பொறுத்துக கேட்டிருக்காங்க. தாவரம் பேரும் இந்த தாவரத்தோட அடிப்பெயரும் கேட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது தட்டுன்னு இருக்குது. அது தட்டு பார்த்தோன்னா சோளத்தட்டு, கழினா கரும்பு கழி, கழைனா மூங்கில் களை, அடினா வேம்பு அடி. இதுதான் சரி. அப்போது ஏ ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அடுத்த கேள்வி, யானையின் ஒளிமரபு கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. யானையோட ஒளிமரபு யானை பிளிரும். இது ரொம்ப ஈஸி. அடுத்தது மானின் தொகை மரபு சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை கனம். அடுத்தது நாலாவது கேள்வி பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் செற்றார், நன்னார், ஒன்னார்னு இருக்குது. இது எல்லாமே பகைவரை குறிக்கிறது. உற்றார்னா உறவினரை குறிக்கிறது. அதனால் இதுதான் பொருந்தாத சொல்லாக இருக்குது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னா சி தான் சரியாக அமைஞ்சிருக்கு. முதல் எழுத்து எல்லாம் ஒன்றா வந்திருக்கு. அடுத்த எழுத்து பார்க்கும்போது ர, ல, வ, ல இதுதான் சரியாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஆறாவது கேள்வி, வெற்றி, வீரம், வலி ஆகிய பொருள்களை தரும் சொல். இது சரியான விடை என்னென்னு பார்த்தோம்னா இந்த விரல் ஏ தான் சரியான ஆப்ஷன். வென்றின்னு இருக்கு இல்லையா, இது வெற்றியை குறிக்குது. அடுத்தது விரல்னா நம்மளுக்கு தெரியும் என்னன்ட்டு, நம்மளுடைய கை விரலை குறிக்கிறது. வரம்னா இந்த வறுமை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வரம் குறிக்கிறது. அப்போ சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. அடுத்தது ஏழாவது கேள்வி பார்க்கலாம். வேளாண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்கு. அதுக்கு சரியான விடை வேன் கூட்டல் அண்மை. இதுதான் சரியான விடை. அடுத்தது எட்டாவது கேள்வி, சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அதுவன்று. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, சேர்த்து எழுதுக. உள் கூட்டல் மனம்னு கொடுத்துருக்கு. இப்படி பார்க்கும்போது சரியான விடை உள் மனம். சி தான் சரியான ஆப்ஷன். அடுத்தது பத்தாவது கேள்வி, கூற்று ஏது யாது என்னும் சொற்கள் கூட்டு சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏது யாது இது எல்லாமே என்னது, இது எல்லாமே வினா சொற்கள். வினா எழுப்பும் போது கேட்கக்கூடிய சொற்கள் இது எல்லாமே வினா சொற்கள். அப்போ கூற்று தவறா இருக்கு. அடுத்தது ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக சொற்கள் அமைந்துள்ளன இருக்கு. ஏ யா இது எல்லாமே வினா எழுத்து. அதனால கூற்றும் தவறு, காரணமும் தவறு. அப்போ சரியான விடை என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது 16வது கேள்வி, பொறுத்துக. சொற்களும் இலக்கண வகையும் கொடுத்துருக்கு. அது சரியா பொருத்தி பார்க்கணும். அது நாயின்னு கொடுத்துருக்கு. இதுக்கு எது சரியா இருக்கும்னா அக்ரிணை ஒருமை. ஏன்னா நாய் அக்ரிணை, அதுன்னு கொடுத்துருக்கனால ஒருமை. அடுத்தது அவர் அவர்கள் கொடுத்துருக்கு. இது உயர்திணை பன்மை. அடுத்தது அவை நாய்கள் கொடுத்துருக்கு, அக்ரிணை பன்மை. அடுத்தது தங்கைன்னு கொடுத்துருக்கு. தங்கைனா உயர்திணை பெண்பால். இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர்.
அடுத்தது 12வது கேள்வி, ஒற்று பிழையை சரி செய்கன்னு கொடுத்திருக்கு. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும்னு கொடுத்திருக்கு. இதுக்கு சரியான விடை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் மலரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழையற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கு. இதுல ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன இருக்கு. மற்றதுல பார்த்தோம்னா அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுக்கள் குவித்தனர் இருக்கு. இதுவும் குவித்தனர் இருக்கு. அடுத்தது இதுவும் குவிந்தனர் இருக்கு. பாராட்டுக்கள் என்னவோ குவிந்தனர்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மனுஷங்க எப்படி குவிறாங்களோ அது மாதிரி பாராட்டுகள் குவிந்தனர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் தவறா இருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. அடுத்தது 14வது கேள்வி, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர், என்ன செய்தால் வாடி விடுவர் விருந்தினர்னு கேட்டிருக்கு. எப்படி அனிச்ச மலரை மோந்து பார்க்கும்போது வாடி போயிடுமோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்கிட்ட நம்ம என்ன மாதிரியான செய்கை செய்தா அவங்க முகம் வாடிடும்னு பார்க்கும்போது என்ன கரெக்டா இருக்கும்னு பார்த்தோம்னா முகம் திரிந்து நோக்கினால் இதுதான் சரியா இருக்கும். உவே சுவாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம். அடுத்தது பெரும் சித்திரனாரால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கு. இதுல தேசபக்தன் மட்டும்தான் அவர் நடத்தாத இதழ். இது எல்லாமே அவர் நடத்தின இதழ் தான். அடுத்தது கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இங்க கனலி பார்த்தோம்னா இந்த சூரியன், நெருப்பு, பன்றி இது எல்லாமே இந்த சூரியனை குறிக்கக்கூடியது தான். ஆனா கரும்பு மட்டும்தான் இங்க மாறுபட்டிருக்கு. அதனால இங்க சரியான விடைன்னா டி தான் சரியான விடை. அடுத்தது ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடைன்னு பார்க்கும்போது உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவை? சரியான விடை அறநூல்கள். அடுத்தது இளமையாக இருக்க உதவும் கலை எது? கல்வி. இது பத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட சரியான விடைதான். அடுத்தது மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது? இதுல புறநடை பயிற்சி தான் சரியா இருக்கு. அடுத்தது வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது? அகநடை பயிற்சி. 21 அகநடை பயிற்சி. அடுத்தது கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? நாம் இளமையாக மாறுகிறோம். இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்கு. இது மிரட்சி, பயந்து போயிருக்கு. அதுதான் சரியா இருக்கும். அடுத்தது நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுல நீர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை சாம்பல். அடுத்தது 25 நீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடியை தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா
நொறுங்க தின்றால் 100 வயது. மீதும் விரும்பேல்னா பொருள் வந்து நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம எல்லாம் எடுத்துக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ நொறுங்க தின்றால் 100 வயது, சரியான அளவு சாப்பிட்டோம்னா நம்ம 100 வயசு வரைக்கும் வாழலாம். அடுத்தது 26. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்ததென்று கண்டறிக. இதுல பார்க்கும்போது இயற்கை வளங்கள் துறை என புவியியல் சுரங்க ஆணையர்னு கொடுத்துருக்கு. இது வந்து இந்த மினரல்ஸ் சம்பந்தப்பட்டது தான், அதனால இயற்கை வளங்கள் துறை தான் வந்து சரியா இருக்கும். அடுத்தது 27. அசாலண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தாக்குபவர். அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். எரெட் அது கத்திமுனை குன்று, அரினேஷியஸ் ராக்னா மணற்பாறை, ஆர்கிலேஷியஸ் ராக்னா களிமண் பாறை, ஆப்லைட்னா இடையார் கிரானைட் பாறை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 29 பார்க்கலாம். சரியான தொடரை கண்டறிக. இதுல சரியான தொடர் குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின. மற்றதுல பார்க்கும்போது கிளைகள் முறிந்து விழுந்ததுன்னு இருக்கு. இங்க கிளைகள்ன்ட்டு பன்மையில கொடுத்துருக்கு, ஆனா விழுந்ததுன்ட்டு ஒருமையில கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. இங்க வந்து மரம் வளர்ந்தனன்னு கொடுத்துருக்கு, மரங்கள் வந்ததா இது வந்து வளர்ந்தன சரியா இருக்கும். அடுத்தது யானைகள் குட்டிகளுடன் சென்றதுன்னு கொடுத்துருக்கு, யானைகள் வரும்போது சென்றனன்னு வந்திருக்கும், அதனால இதுவும் தவறு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டா இருக்கு. அடுத்தது பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். இப்போ பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கு இப்போ, அதனால நிகழ்காலம் தான் வந்து சரியா இருக்கும். புல்வாய் நவ்வி உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல புல்வாய் நவ்வி உழை இது எல்லாமே வந்து ஆண்மானை குறிக்கிறது. இதோட ஃபீமேல் வெர்ஷன் பார்க்கும்போது என்ன வரும்னா பிணை தான் வரும். அடுத்தது அடவி என்ற சொல்லின் பொருள் அடவினால தெரியும் காடு. அடுத்த கேள்வி, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலித்தாக்குரின். இதுல மிகுது என்னும் சொல்லை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. இதுல கொடுத்திருக்க குறளுக்கு மிகுது என்ற சொல் எது பொருத்தமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க கூர், இதுதான் வந்து கூர்னா மிகுதி எக்ஸஸா இருக்கு, அப்போ டி தான் வந்து சரியா இருக்கும். உதகை என்ற மருவு சொல்லின் ஊர் பெயரை கண்டறிக. இது வந்து உதகமண்டலம். அடுத்தது பிழை திருத்தம். மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான என்பதை உணர்ந்தான். இது இங்க அதுன்னு இருக்கு இல்லையா, இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க, அதுதான் வந்து இங்க நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இங்க எவ்வளவுன்னு இருக்கு, எவ்வளவுன்றது இங்க உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால என்ன வந்திருக்கணும்னா அப்து வந்திருக்கணும். அப்போ டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பார்க்கும்போது இந்த மற்றும் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா ஒரு வீடு மற்றும் ஒரு காரு இல்ல ஒரு கடை இருக்கிறது அப்படின்னு வந்திருந்தா மற்றும் வரத்துக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது, இது வரத்துக்கும் சான்ஸ் இருக்கு. இவனுக்கு வீடு 1 இல்ல 2 இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் சான்ஸ் இருக்கு.
அப்படி இல்லைன்னா இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கலாம்னு வந்திருந்ததுன்னா இங்க அல்லது வந்து கரெக்டா போட்டிருக்கலாம் நம்ம. அடுத்தது இவனுக்கு வீடு 1 -2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த தான் அப்படியே வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கும். ஆனா 1-2 இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பி இல்லைன்னா சி இருக்கிறதுக்கு 2 இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கலாம். அடுத்தது டேஷ் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா, தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். பழமொழி 400ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆனா இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த பாடலில் இருக்கக்கூடிய இணை எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இணை எழுத்து என்ன வந்திருக்குன்னா இந்த வந்திருக்கு. சோ வேண்டுவது இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது 38வது கேள்வி. உறுதி கூற்று காரணம். சுட்டெழுத்துக்களை சுட்டுக்கள் என்றும் கூறலாம். அடுத்தது காரணம். அகம் புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது ஆன்சரிங் என்ன? 2ம் சரி, 2மே வந்து சரியாதான் இருக்கு. அடுத்தது தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பனை டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா பி தான், இடைநிலை சுட்டு. அடுத்தது எதிர்ச்சொல். இது வந்து ரொம்பவுமே ஈஸியா இருக்கு. அணுகோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? விலகா இருக்கும். ஐயம் தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. அப்போ ஏதா வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 41வது கேள்வி. எதிர்ச்சொல் கண்டறிக. எந்தைன்னு கொடுத்திருக்கு. எந்தைன்னா என்னுடைய தந்தை. அப்போ அதோட எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? நுண்டை, உன்னுடைய தந்தை. ஏதான் சரியான விடை. அடுத்தது 42 பிழையான தொடரை கண்டறிகன்னு கொடுத்திருக்கு. போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தினர். இது சரியா இருக்கு. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காற்றுக்குள் விடப்பட்டன. இதுவும் சரியா இருக்கு. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. இதுவும் சரியா இருக்கு. பெருமழையை கண்டதும் மக்கள் மழைத்து போய்விட்டனர்னு கொடுத்திருக்கு. மழைன்னு சொல்லியிருக்கு, அதாவது மழை வரதை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்கன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இழை வராது. அதனால இதுதான் வந்து இங்க பிழையா இருக்கக்கூடிய தொடர். அடுத்தது 43வது கேள்வி. திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ண கோலங்களிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர்னு கொடுத்திருக்கு. இது புலியாட்டத்தை ஆடுவர்னு வந்திருக்கும். இங்க வந்து அதனால இது தவறா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க என்ன வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும்னா ஏ சரி, பி தவறுன்னு வந்திருக்கணும். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது 44வது கேள்வி. இங்க கீழ்கண்டவனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கு. தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள்னு வந்திருக்கும் போது தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. இதுதான் வந்து சரியான விடையா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள். அடுத்தது 45 இவில் டூயர் என்னும் ஆங்கில சொல்லுக்குண்டான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இவில் டூயர்னா கெடுப்பவர், ஏதோ ஒன்று கேடு நினைக்கிறாங்க, தீங்கு செய்பவர். 46 ஆங்கில சொல்லுக்கு இணையான
தமிழ் சொல் அறிதல் தான் இது. ஆம்னிஷியன்ட், ஆம்னிஷியன்ட்னா எல்லாம் அறிந்த நிலை, அவங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஞானம், அதனால எல்லாமே அறிந்த நிலை தான் சரியா இருக்கும். 47 மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்று அழைப்பதுன்னு கொடுத்துருக்கு. அது ரிவ்யூ பெட்டிஷன். மறு ஆய்வுனா ரிவ்யூனாலே தெரியுது. நாற்பத்தி எட்டாவது கேள்வி, காணல் நீர். காணல் நீர்னா இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அது இருக்காது, கிடைக்காத ஒன்று. கரையேறுதல். கரையேறுதுன்னா ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அப்போ துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறது. குரங்கு பிடினா ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அப்படியே வந்து ஸ்ட்ராங்கா அதுலயே இருக்கிறது, அப்போ உறுதியாக பற்றுதல். இதுதான் வந்து சரியா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கு. அடுத்தது 49 கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருளை கண்டறிக. கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றுதல். அடுத்தது இங்கே ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிக. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு டெய்லி அப்டேட்டா என்ன பதிவேட்டை அனுப்பணும்னு கேட்டிருக்காங்க. அதுல கடித குறிப்புகளின் தனி பதிவேடு சீதா வந்து சரியா இருக்கு. இந்த பட்டியலிருந்து எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்தது அப்ளூலோமேனியா என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மன நோய். டி தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது பிரஸ்பி ஈசோபேகஸ். ஈசோபேகஸ்னாலே தெரியும், இந்த நம்ம வாயிலிருந்து போகக்கூடிய அந்த ஒரு குழாய் தான். அப்படி பார்க்கும்போது அது என்னவா இருக்கும்? உணவு குழல் தளர்ச்சி அடைதல். டி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது 53 வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொருத்துக. பார்ட்டர். பார்ட்டர்னாவே பண்ட மாற்று. அந்த காலத்துல தான் இந்த மாதிரி தான் மாத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்கெனிங்னா நம்மளுக்கே தெரியும், என்னது பேரம் பேசி வாங்குறது. அடுத்தது பேட் டெபிட். பேட் டெபிட்னா வாரா கடன். அக்வைரினா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி தான். 2 4 1 3. அடுத்தது 54 பிழையற்ற அஃறிணை பன்மை தொடரை கண்டறிக. இதுல அவை அல்ல, இதுதான் வந்து சரியா இருக்கு. சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்ததுன்னு இருக்கு, மாடுகள்னு பன்மையில கொடுத்துட்டு மேய்ந்ததுன்னு கொடுத்துருக்கு, தவறு. பறவைகள் பறந்ததுன்னு கொடுத்துருக்கு, தவறு. மரங்கள் வளர்ந்தனன்னு வந்திருக்கணும், இதுவும் தவறு. செடி கொடிகள் காற்றில் அசைந்தன, இதுதான் வந்து சரியான தொடர். 56 பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுல மகடு வந்தால்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சரி. மகடுன்னா பெண், அதாவது மங்கையர் வந்தால்னு தான் சரியா இருக்கும். மகடுன்னா ஒரு பெண்ணை குறிக்குது, அதனால சீதா வந்து சரியான ஆப்ஷன். அடுத்தது 57வது கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. கேளீர்னா நமக்கு தெரியும், உறவினர்னு தெரியும், ஆனா இங்க எதிர்ச்சொல்லிட்டு இங்க வந்து கேட்டிருக்காங்க, அதனால அது சரியா பார்க்கணும். கேளீர்னா உறவினர், உறவினருக்கு எதிர்ச்சொல் என்னன்னு இருக்கலாம்? பகைவர். அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. ஒரு எழுத்துக்கள் கொடுத்துட்டு அதோட பொருள் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கனா பறவை,
தேன்னா கொள்கை. இதுல இருந்து நம்ம மற்ற ஆப்ஷன் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது A 3, C 2, அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ பி ஆப்ஷனுக்கு தராசு வரும், நீனா உறுதி வரும். அப்போ டி தான் சரியான விடை. வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்க்குருன்னு தான் சொல்லுவோம். நம்மளுக்கு வேர்க்குரு வரும் இல்லையா, அதை என்ன நம்ம எழுதுவோம்னா, எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா வேர்க்குருன்னு எழுதுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த ரூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது காகத்திற்குரிய மற்றொரு பெயர் கேட்டிருக்கு. காகத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா புட்டகம். இப்போ டி தான் சரியான விடை. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்று அழைக்கப்படும். இது புன் கண்ணீர். டி தான் சரி. அடுத்தது பொறுத்துகை கேட்டிருக்க. அனுராகம். அனுராகம்னா மிக்க ஆசை. அடுத்தது இந்த அனுராகம்னு இருக்கு இல்லையா, இது என்னன்னா ஒத்த காதல். அடுத்தது ஏனம்னு இருக்கு இல்லையா, ஏனம்னு பார்த்தோம்னா மான். இது ஏனம்னு இருக்கு இல்லையா, இது பாவம். அப்போ 4, 3, 2, 1 எங்க இருக்குன்னா 7 தான் இருக்கு. அடுத்த கேள்வி, அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருந்த சொல் காண்கன்னு கேட்டிருக்கு. அப்பாவின்றது பிழையான சொல்னா அதோட சரியான சொல்லா நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அற்ப பாவி, அடப்பாவி எல்லாம் இருக்காது, அற்ப பாவி. அறுபத்தி 4, இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறியன்னு கேட்டிருக்கு. இளஞ்சின்னா தமிழ் தான். இதை நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான், அதனால தமிழ் தான் சரியான விடை. அடுத்தது இந்த அப்ரிவேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க, ஃபுல் ஃபார்ம் மாதிரி. உத்தமம் கொடுத்துட்டு அதோட சுருக்க குறியீட்டு விளக்கம்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம், ஏதான் சரியான ஆப்ஷன். 66, தமிழ் சொல்லை கண்டறிக. இதுல பொத்தான் தான் தமிழ் சொல். அடுத்தது 67வது கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர்னு இருக்கு. இந்த அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. இது நான்மணி கடிகையிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது ஓதிலர் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடிகள் இடம்பெறும் நூல் எது? முதுமொழி, காஞ்சி. ஏழாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை. இதுதான் சரியான விடை. இரவில் மாட்டிய இலங்குச்சுடர் நெகிழி உறவினீர் அழுவத்து ஒடுதலம் கரையும் துறை இச்சங்க செயலை இயற்றிய ஆசிரியரை கண்டறிகன்னு கேட்டிருக்கு. இது பெரும்பநாற்று படையிலிருந்து எடுத்துக்கக்கூடிய வரிகள். இதோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணானார். இதுதான் சரியான விடை. அடுத்தது பிளாகர். இதோட தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. பிளாகருக்கு சரியான தமிழ் சொல் வலைப்பதிவர்.
பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இங்க வாடகைன்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பிறமொழி சொல். அடுத்தது ஓதுதல் இருக்கு இல்லையா, ஓதுதல்னா காதுல மெதுவா போய் சொல்றது. மொழிதல்னா திருத்தமாக சொல்லுதல். விளம்புதல்னா பலர் அறியா சொல்லுதல். உளறுதல்னா மாத்தி மாத்தி சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுக்கொன்று சொல்லுதல். இப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது டி தான் வந்து சரியா இருக்கும். அடுத்த கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த குழந்தை டேஷ் ஆகாது. அப்படி பார்க்கும்போது மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு தான் ஆகாது. அடுத்தது பொறுத்துக. பிரேசிங். பிரேசிங்னா கட்டு சட்டங்கள். பிரக்கெட்னா கட்டி. சிமெண்ட்னா பஞ்சுரை. வினிர்னா மெல்லுரை. அப்போ 3, 4, 1, 2 தான் சரியான விடை. அப்போ ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். 76 சரியான திருக்குறளை கண்டறிகன்னு கொடுத்துருக்கு. இதுல சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல்ல இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க சரியா இருக்கிற குறள் வந்து டி தான் வந்து சரியா இருக்கு. அடுத்தது செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்கு. இதுல சரியா அமைஞ்சிருக்குது என்னன்னு பார்த்தோம்னா தை கொண்டாட பெற்றது. இதுதான் வந்து செயற்பாட்டு வினை. குமணன் நடந்தான். இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிகன்னு கொடுத்திருக்கு. குமணன் நடந்தான் தன்வினை. அடுத்தது 79 உறுதி கூற்று. ஆ, ஓ, ஏ, யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு வரும் இடங்களில் வினா குறியிட வேண்டும். இது சரி. காரணம் ஏனெனில் இவை வினா சொற்கள், அதனால்தான் வினா குறியிட வேண்டும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 80 பார்க்கலாம். பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற் குறியீடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பகர அடைப்பு குறி இதுதான் வந்து சரியா இருக்கும். பிராக்கெட்டை கேட்டிருக்காங்க. அடுத்தது தேவநேய பாவனர் கூட்டு கிளவியை புனர்வாகியம் என்று எதனை புரிகிறார்னு பார்க்கும்போது ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிதலை தான் வந்து அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்தது திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதோட ஒரு பொருட்பன்மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது உயர்ந்தோங்கின்னு இருக்கு இல்லையா, அது உயர்ந்து ஓங்கியதான் வந்து சரியா இருக்கும். இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்கு. இதுல பார்க்கும்போது கருத்துனா கோபித்து சினந்து. கிராய்னா கருஞ்சேற்று நிலம் புற்கரடு. கோரல்னா கொல்லல் கோழித்தல். உரையல்னா பிணக்கு மாறுபாடு. அப்போ இது வந்து எது சரியா இருக்கும்னு பார்க்கும்போது சீதா சரியா இருக்கும். அடுத்தது பொறுத்துக. கடற்கரை சாலை. கடற்கரை சாலைன்னு வரும்போது 7ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன்தொக்க தொகை. இப்போ
புதுமனை புகுவிழா, நான்காம் வேற்றுமை உருவம், பயணம் உடன் தொக்க தொகை. இப்போ பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். அடுத்தது பொருளை கண்டறிக. மான இருக்கு. இது பார்த்தோம்னா யமன் வண்டு. அடுத்தது நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துகன்னு கேட்டிருக்கு. இது வந்து அன்னாள். அன்னாள்னா ஒரு ஒரு பெண்ணை குறிக்கிறது, அதனால அவள். உன்னல். உன்னல்னா நினைத்தல். அடுத்தது முன்னாள்னா முன்னாடி எப்பயோ, அதனால முற்காலத்தில். என்னால்னா என்று சொன்னால் என்னால். அதனால இங்க சரியான ஆப்ஷனா என்ன இருக்கும்னா டி தான் இருக்கும். சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் கேட்டிருக்காங்க. இங்க சொல்லோட வினையாளனையும் பெயர்னா சொன்னவர் அப்படின்னு வந்திருக்கணும், இல்ல சொன்னவன் அப்படின்னு வந்திருக்கணும், இல்ல சொன்னவள்னு வந்திருக்கணும். ஆனா இங்க சொல்லாமை, சொல்லா, சொல்லிய, சொல்லுகின்றன்னு வந்திருக்கு. அதனால விடை தெரியவில்லை என்றுதான் கரெக்டா இருக்கும். அடுத்தது அறியாத பையன் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? இங்க அறியாத பையன்றது தெரிநிலை பெயர் சொல்லை குறிக்கும். அடுத்தது சிறிய கடிதம். இது பார்க்கும்போது குறிப்பு பெயரச்சத்தை குறிக்குது. அடுத்தது ஆங்கில சொல்லை கண்டறிகன்னு கொடுத்திருக்கு. இதுல ஆங்கில சொல்லுன்னு பார்க்கும்போது உயிர் தான் வந்து ஆங்கில சொல், மற்றதெல்லாம் வந்து பிற மொழி. இது வந்து ஆங்கில மொழி, மற்றதெல்லாம் வந்து பிறமொழி சொற்களை குறிக்கும். அடுத்தது கீழ்கண்டவனுக்கு தவறான ஒன்றை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். இது சரி. அடுத்தது அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். இதுவும் சரி. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இதுவும் சரியா இருக்கு. அன்புடையவர்கள் எம்பும் பிறருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எம்புன்றது எலும்பும் பிறருக்கே வந்திருக்கணும். இங்க உடலும் பிறருக்கேன்னு வந்திருக்கு. அதனால இந்த 3 தான் வந்து தவறா இருக்கும். அடுத்தது அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். நம்ம தவறான முறையில சேர்க்கக்கூடிய செல்வத்தை என்ன பண்ணணும், நம்ம அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதை என்ன பண்ணணும், நம்ம அதை விட்டுணும். அதுதான் நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வத்தை வந்து நம்ம அவ்வளவா வந்து நம்மளுக்கு நன்மை தராது. அடுத்த கேள்வி, கிணறை அளக்கும் கோல் எது? நமக்கு வரும் துன்பம். நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டோ எனிமையோ எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்மளுக்கு துன்பம் வரும்போது தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதை நம்மளால உண்மையா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த துன்பத்திலையும் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குது, நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரு என்னன்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கு. 1949ஆம் ஆண்டு கலங்காதீது மனமே என்ற பாடலை எழுதி திரைப்படம் பாடலாசிரியர் ஆனார் கண்ணதாசன். இது சரி. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலையும் அழைக்கப்படுகிறார். இதுவும் சரி. ஆனால் இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னு இருக்கு. இது சேரமான் காதலியும் வந்திருக்கணும். அப்போ 1, 3 வந்து சரியா இருக்கும். அடுத்தது வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகளை கண்டறிக. இது அவங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு இதெல்லாம் தெரியும். இப்போ ஆப்ஷன் ஏதா வந்து சரியா இருக்கும். அடுத்தது தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைலை வந்து கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது
1852 மீட்டர். நாட்ரிக் ஹரிசான்னா மணல் தொடுவரை. அடுத்தது நார்போனைஸ் அப்படின்னா மழை புயற்காற்று. நலந்துனா நெப்டியூனியனின் துணைக்கோள், நெப்டியூனின் துணைக்கோள். அப்போ 96 வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். அடுத்தது கலை சொற்களை பொறுத்துக்க கேட்டிருக்க. நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், பயோனாவே உயிர். ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். இப்போ சரியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஏ தான் சரியா இருக்கும். அடுத்தது ஓமை தொடருக்கு ஏற்ற சரியான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்திருக்கு. ஆண்டிகள் மடம் கட்டியது போல, அது வந்து ஆண்டிகள் மடம் கட்டியது போலன்னு இருக்கு. அது வந்து என்னதுன்னா உருவாகாத திட்டம். அடுத்தது ஆற்றில் கரைத்த புலி போல, யாருக்குமே எந்த ஒரு யூஸும் இல்லை, பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல, மிக அரிது. அடுத்தது உள்ளிடற்ற புதர் போல, அது போலி. அப்படி பார்க்கும்போது ஏதான் வந்து சரியான ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க. நிலையற்ற தன்மை. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எரு கெட்டாருக்கு எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய்ன்னு கொடுத்துருக்கு. இந்த பழமொழி பார்த்தோம்னா வேளாண்மையை சார்ந்தது கிடையாது. எரு கெட்டார் என்பது இது வந்து ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தது. இது வந்து எரு கெட்டார் என்பது மனசிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. சரி. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து, இதுவும் சரியா இருக்கும். பிள்ளை பெற்ற தாய்க்கும் இது வந்து பயன்படும், இதுவும் சரியா இருக்கும். இப்படி பார்க்கும்போது ஏதான் வந்து சரியா அமைஞ்சிருக்கிற ஆப்ஷன்.